இவன் எனக்கு ரிப்ளையே பண்ணல ஐபில. யாரு? நந்தி. ம். ஐடியா போட்டு போயிருப்பானோ. அப்பதான் பாக்குறேன் சீட்டு இறங்கி மறுபடியும் ஹோஸ்ட் ஏறவனுக்கு மெசேஜ் வராமையானே இருக்கும். வந்திருக்குமே. அந்த பூண்டாமனோட ஓலாங்க தானே போட்டிருக்கான் லிங்கு. உன்னை திட்டு வாங்க வைக்கிறதுக்காண்டி பிளான் பண்ணி உன்னை கூப்பிட்டுருக்கான். நான் தான் சொல்லிட்டேன். நான் நினைச்சிட்டேன் நீ வேணும் ஓப்பன் ரூம்ல மாட்டு இங்கே ஓத்து விடுறேன். அவனை ராத்திரி தானே வரானே, நீ பகல்ல வருவான்லாம், பகல்ல ஓத்துக்கிட்டான். யார் அவன்? நந்தினா? நான் ஐடியா வச்சு சொல்றேன், நீங்க பாத்துருவீங்க. நான் ஐடியா வச்சு என்கிட்ட பழகுற நேரம் என்கிட்ட சொன்னான், என்னது எனக்கு கேஜிஎஃப் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு தான் அவங்க, அப்படி இப்படின்னா நல்ல விதமா சொன்னான். நானே சரி இப்போ ஃபாலோ பண்ணி பேசுறேன். புண்டே சொல்றேன், நம்மள்டே வேலை புண்டே காமிச்சு நமக்கு எப்படி இருக்கும்? இல்ல ஐடியா இல்ல இல்ல மட்டும் இல்ல சொல்லுப்பா. அவனுக்கு சொம்பட்டிக்கிறானா. நான் ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு திட்டுறேன், என்ன இந்த ஐடி தான் ஐபி வச்சிருக்கிறான். நான் எதுக்கு திட்டுறேன்னா, நான் என் கூட பொண்ணுங்களை திட்டுறதுக்கு தான் நான் திட்டிட்டு இருக்கிறேன். என்கிட்ட சண்டை போட்டு என்ன திட்டுறானா நான் பார்த்துட்டு தான். இவன் 1 நம்பர் தேவடியாமண்டா. இவனாலாம் விரட்டி விரட்டி திட்டிருக்கேன்டா நான்லாம். இந்த தேவடியாமனா இவனை நீ எவ்வளவுதான் திட்டினாலும் இவனுக்கு ரோசம் வராதுடா. கூட்டி கொடுத்து தேவடியாம மலுமட்ட தேவடியாம. இப்பெல்லாம் என் ஃபாலோல பார்த்தாலே இப்ப எதெல்லாம் வந்து துரோக புண்டைங்கன்னு தெரிஞ்சுட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு நாள் ஒரு ஆளா மாட்டுறாங்க. இப்ப லைனா நேற்றுக்கு ஒரு பொண்ணு, அப்புறம் இன்னைக்கு என் பார்ட்னரு, பழைய பார்ட்னரு, அதுக்கப்புறம் இப்போ இவன். அன்ஃபாலோ பண்ணிட்டேன். அன்ஃபாலோ பண்ணிட்டேன். உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. இனிமே நான் ஏதாவது ரூம்ல பார்த்தா நான் இழிச்சுப்பேன். ராயல் ப்ரோ உம்புங்க ப்ரோன்னு ஏதாவது சொன்னா அதோட ஓல் போட்டு அடியாக தான் இருக்கும். 1 நம்பர் இத்த தேவடியாம பொண்ணு பேரு கீழே நீ ஒரு பொம்பளை பிள்ளை பேரை எழுந்துனா போதும் அப்படின்னு நாக்கு போட்டு நக்கிறியான். அவன் பார்ட்னரே வந்து வேற ஒருத்தன் கூட ஓலு போடுறான். எப்படி தெரியுமா? ஒரு நாள் ஒரு ரூமுக்கு போறான். அவன் பார்ட்னர் யாரு போட்டிருக்கான் ஒரு விஷயம் இருங்க. அந்த பொண்ணான்னு பார்த்துட்டு அதை கூட போட்டிருக்கான், வேற யார் கூட போட்டிருக்கானு கூட இல்லை. அப்படி பார்த்துட்டு இவளே தான், இவளே தான். எப்படி தெரியுமா? இவ கூட பேசிட்டு இருக்கிறான். இப்ப பார்ட்னர் போட்டோ கூட பேசிட்டு இருக்கிறான். இவன் வெளியே போயிட்டான். நான் அப்போ அவங்க இருக்கிற அந்த ஃபேமிலியில தான் நான் ஒரு ஐடியா போட்டேன். புரிஞ்சவங்களுக்கு ஒரு சண்டை போட்ட ஒரு என்னன்னா, நம்ம சண்டை போடாம நார்மலா தெரியாதுக்கு ஒரு ஐடியா போடுவோம்ல, கேக்குதானே? அந்த மாதிரி ஒரு ஐடி நான் போட்டேன். போட்டதுக்கு சோனு வா சோனு போட்டதுக்கு என்னாச்சுன்னா, இவன் வந்து கொஞ்சம் இருமா ஒரு விஷயம், கொஞ்சம் ஒரு விஷயத்த பேசிட்டு இரு, குறுக்க வராத. அதுக்கப்புறம் இவன் போன உடனே வேற ஒருத்தன் வாரான் பொண்ணு ஐடியில வந்து அவன் முன்னாடி, ப்ரோ நான் அவளை வச்சிருக்கேன் ப்ரோ, அவங்க பார்ட்னர் நந்திக்கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான் என்கிட்ட. இவளும் மண்டையாட்டிட்டு இருக்கா அவன் பார்ட்னரும். போன துப்பிட்டு வந்துட்டேன் அந்த ஃபேமிலி வந்து லெஃப்ட். உனக்கு ரெண்டாட்டா கேக்குதா? ரெண்டு. அப்புறம் தான் சிரிக்க முடியல. என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படின்னு. உடனே அவன் அங்க 3 பேர் 2 பேர் காணாது, 3வது என்கிட்ட வாரான், நீங்க எந்த ஊரு அப்படின்னு. ஆளை விடுப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஒரு நல்ல பழம் மாதிரி அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி போய் உட்காந்துக்கிறேன். இந்த ஐடியில போறீங்க கண்டுபிடிச்சிருவான். வேற ஐடியில போங்க, வேற ஐடியில போயிட்டு அப்படியே அந்த ரூம்ல இருக்கலாம், பழம் போல பேசுக்கலாம், அப்படியே பேசுவான். எப்படின்னா கேடி சோனுன்றது பையனா பொண்ணா? அது பொண்ணு பொண்ணு. விக்கி வந்திருக்கேன். கத்தி எப்படியா போடுவேன் ஓக்கணும். அவங்க எல்லாம் எச்ச தேடியாம அவங்க எல்லாம் அவரை